The exam paper being leaked is a huge big deal because it's not normal exam, it's a NEET exam. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரொட்டஸ்ட்டும் அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் அண்ட் எல்லா ரீசன்ஸுமே தான் என்னோட மைண்டுக்குள்ளேயும் என்னோட டீமோட மைண்டுக்குள்ளேயும் கொஞ்சம் நாளாகவே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ வி பிளான் டு ஹாவ் அ கிரவுண்ட் ஒர்க் அண்ட் இதை பற்றின எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கக்கூடாது அண்ட் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வந்து போகக்கூடாது அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அண்ட் நம்மளோட எந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்றத தான் நாங்கள் ஒரு ரீசர்ச் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ரியை ரெடி பண்ணியிருக்கோம். And the origin is the chapter 1. நேஷன் ஃபுல்லாக May 3rd of 2026 நீட் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ இந்த நீட் எக்ஸாமில் ஏகப்பட்ட செக்யூரிட்டி செக்ஸ் லைக் வரக்கூடிய கேண்டிடேட்ஸோட ஷர்ட்டில் காலர் இருக்கக்கூடாது, ஸோ அவங்க ஃபுல் ஸ்லீவ் போட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இது வருஷம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் தெர் ஹேப்பன்ட் அ த்ரெட் நேம்ட் பேப்பர் லீக். ஸோ இந்த ஒரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு 15 to 30 days முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பேப்பர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இந்த நீட்டோட எக்ஸாம் ஒரிஜினல் கான்டென்ட் ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட மேட்ச் ஆகிற மாதிரி அவுட் ஆஃப் 180 கொஷின்ஸில் 120 கொஷின்ஸ் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கெஸ்ட் பேப்பர் லீக் ஆகுது. லைக் த ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, மகாராஷ்டிரா, ஹரியானா, ராஜஸ்தான் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்ஸ்க்கு வந்து லீக் ஆகுது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட போலீஸ். ஒரு 15 to 30 days முன்னாடியே இந்த பேப்பர் லீக் ஆகியிருக்காதும் அண்ட் இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகி முடிச்சிட்ட பிறகு இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்த பிறகுமே கூட இது வந்து வேலிட் கிடையாது அண்ட் இது இஸ் நோ மோர் வேலிட் அண்ட் இதுக்கப்புறம் ஒரு ரீநீட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் வேலிட்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த May 3rd 2026 நடந்த நீட் இனிமே செல்லாது. ஸோ இந்த May 3rd நடந்த நீட்டுக்கு பதிலாக ரீநீட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணப்படும் அண்ட் இதுக்கான டேட்ஸுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட பெஸ்ட் எஃபர்ட்ஸை போட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய மைண்ட் செட் என்னன்னா they was completely confused. நம்ம திருப்பியும் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எக்ஸாமை திருப்பியும் எடுக்கணுமா அண்ட் திருப்பியும் நம்ம அட்டம் பண்ணோம்னா நம்மளோட மார்க்ஸ் என்னவாக இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவோம், பிகாஸ் இப்போ தான் நம்ம இந்த எக்ஸாம் முடித்தோம் அப்படின்ற ஒரு ஸ்டடி ஸ்டேட்டுக்கு வந்திருக்கும். திருப்பியும் நம்மளோட மைண்டை we have to move back and we have to sit, prepare, revise all the stuffs and again we should attempt an exam அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மைண்ட் செட் தான் led to a major problem. Chapter 2, who is NTA? ஸோ என்டிஏன்றது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அண்ட் இவங்க தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய நிறைய பிரபலமான எக்ஸாம்ஸ் லைக் ஜேஇ, நீட் இதெல்லாம் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். ஈவன் நானுமே இந்த ஜேஇ அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான பாப்புலர் எக்ஸாம்ஸ் அண்ட் டிப்பிக்கல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த என்டிஏ. ஸோ இவங்க தான் வந்து நீட் எக்ஸாமோட கொஷின்ஸை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இந்த எக்ஸாம் ப்ராப்பராக நடக்கிறதுக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இந்த என்டிஏவோடது தான். ஸோ இவங்களோட பாயிண்ட்லேருந்து எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸும் வந்து இந்த கேஸ் ஃபைல் ஆன பிறகு வந்து நடந்திருக்கு. Chapter 3, ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட். ஸோ நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஜந்தர் மந்தர்ன்ற பிளேஸில் ஜூலை 6ஆம் தேதியில் ஸ்டார்ட் ஆன இந்த ப்ரொட்டஸ்ட் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியால் ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக பார்க்கப்படுது. அண்ட் இதுக்கான காஸ் ஸோ எதனால் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த நீட்டுக்கும் ரீநீட்டுக்கும் நடுவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லைஃப் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில தப்பான முடிவுகள் எடுத்துட்டாங்க. அக்கார்டிங் டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா 21 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் லாஸ் தேர் லைஃப் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து கையாளுறாங்க. ஸோ என்னதான் கேசஸில் வந்து சில பொய்யான ரீசன்ஸ் லைக் இது வந்து சோஷியல் ஆங்ஸைட்டி, சோஷியல் ப்ரெஷர், ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து நீட் கிளியர் பண்ணாலும் சுற்றி இருக்கவங்களாம் என்ன பேசுவாங்க, ஃபேமிலி ப்ரெஷர் அண்ட் ஃபியர் டு டேக் எக்ஸாம் அகைன் அப்படின்ற மாதிரியான நிறைய அக்விசிஷன்ஸில் கேஸ் ஃபைல் ஆகியிருந்தாலும் இதுக்கான காமன் பேராமீட்டர் இருக்கக்கூடியது இந்த நீட் எக்ஸாம் தான். ஸோ இந்த ஒரு காரணம் காட்டி இந்த ஜந்தர் மந்தர்ன்ற பிளேஸில் ப்ரொட்டஸ்ட் ரொம்ப நாளாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. A so-called guest paper circulated before the exam matched several actual questions and now the future of over 22 lakh students is in limbo. पेपर लीक ये कोई मामूली विषय नहीं. ஸோ சிஜேபி ஸ்டார்ட் பண்ண இந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தாண்டின பிறகு அவங்களோட டிமாண்ட்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரசாத் வந்து ரிசைன் பண்ணணும். வை பிகாஸ் he could be mitigated as one of the reason for this incident. இந்த பேப்பர் லீக்கும் அவங்களுக்கும் வந்து டைரக்டான தொடர்புகள் இருக்குது அப்படின்ற அக்வசிஷன்ஸ்னால அவரோட ரெசிக்னேஷன் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த அஃபெக்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கணும். அண்ட் இந்த மாதிரியான விஷயம்
பிற்காலத்தில் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அண்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான டிமாண்ட்ஸை இவங்க அந்த போராட்டத்துக்கு முன்வைக்கிறாங்க. சாப்டர் 4, இந்த நீட் எக்ஸாம்ன்ற சிஸ்டம் உண்மையிலேயே ஃபேரானது தானா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நீட்டோட எக்ஸ்பென்ஷன் நம்ம பார்த்தோம்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ்னால் எலிஜிபிளாக இருக்கவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இஃப் இட் இஸ் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸோ அதுக்கு யார் வந்து அப்லிஃப்டடாக லைக் அந்த ஒரு டாப் லேயர்ஸில் பர்ஃபார்ம் பண்ணி அந்த ரேங்க்ஸ்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணுறது இட் இஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். பட் இங்கே எலிஜிபிலிட்டின்ற வார்த்தையே நம்மளுக்கு என்ன மீன் பண்ணுது, அவுட் மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் எலிஜிபிள் கேண்டிடேட், நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆப்வியஸ்லி செக்யூர் அ சீட் டு பர்ஸ் யுவர் எம்பிபிஎஸ். ஸோ இந்த டெஃபினேஷன் இங்கே ஒரு ட்ராபேக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த வருஷம் நீட்டுக்கு அப்பியர் ஆனவங்க மட்டும் 22 லட்சம் பேரும், இந்த ரீநீட்டில் அட்டன் பண்ணவங்க 20 லட்சம் பேர். ஸோ பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இந்த 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நீட்க்கு அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னா எத்தனை பேரால் எம்பிபிஎஸ் சீட்டை அக்வயர் பண்ண முடியும், செக்யூர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டாட்ஸில் எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குன்னா 1,30,939 சீட்ஸ் தான் இருக்குது. அண்ட் அக்ராஸ் 823 மெடிக்கல் காலேஜஸ். அண்ட் இதில் ப்ரைவேட் சீட்ஸ் மட்டுமே வந்து 73,643 சீட்ஸ், which is 53.8% ஆஃப் த டோட்டல் மெடிக்கல் சீட்ஸ் ப்ரைவேட் செக்டாரோடது. அண்ட் கவர்மெண்ட் செக்டாரோடது வந்து பார்த்தீங்கன்னா 63,297 63,297 சீட்ஸ் தான் கவர்மெண்ட்டோட சீட்ஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரேஷியோவில் இருக்கிறப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸால் நீட் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் சீட்ஸை செக்யூர் பண்ண முடியும்? ஸோ ஆல்மோஸ்ட் இருக்கிற சீட்ஸில் 46.2% தானே. ஸோ அவங்களால தான் அஃபோர்டபுளாக எம்பிபிஎஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சீட்ஸ். அஃப்கோர்ஸ் என்னதான் கவுன்சிலிங் இருந்து அந்த ப்ரைவேட் காலேஜஸில் கவுன்சிலிங் சீட்ஸ் கொடுத்தாலும் ஏ ப்ரொபோர்ஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அவங்களோட ஓன் கண்ட்ரோலில் தான் வந்து வச்சுப்பாங்க. நம்மளுக்கும் தெரியும் இந்த ப்ரைவேட் காலேஜஸில் நம்ம எம்பிபிஎஸ் சீட் எடுக்கணும்னா வந்து லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் டொனேஷன் வந்து நீங்கள் கட்டி அந்த காலேஜ் ஃபுல் எக்ஸ்பென்சஸ் வந்து முடிச்சுட்டு வரப்போ சில காலேஜஸில் 1 crore ஆப்வியஸாக ஆகுது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹவு மெனி பீப்புள் குட் அஃபோர்ட் திஸ்? ஸோ எல்லாரும் நீட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு வந்தாலே நல்ல கோச்சிங் சென்டர் வேணும். ஸோ இந்த அகாடமியில் படித்தா, இந்த இன்ஸ்டியூஷனில் படித்தா தான் வந்து நீட் கிளியர் பண்ண முடியும், நல்ல ரேங்க் செக்யூர் பண்ண முடியும், நீட் சீட்டுமே வந்து எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்பி அந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்கு வி ஆர் பேயிங் லேக்ஸ் ஆஃப் மணி டு கெட் குட் கோச்சிங். பட் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் இன்னொரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். ஒய் பிகாஸ் என்ன தான் இங்கே சீட்ஸ் வந்து டிமாண்டாக இருந்தாலும், இவ்வளோ ஹை காம்படிஷன் இருந்தாலும் உங்களுக்கு சீட்ஸ் எதை பேசிஸில் வந்து அக்குமுலேட் ஆகி உங்களுக்கு வந்து சீட்ஸ் அலோகேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ரேங்கிங். ஸோ உங்கள் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ரேங்க் அண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சீட்ஸ்ன்றது டிட்டர்மைன் பண்ணப்படுது. ஸோ இட் இஸ் சிம்பிளி இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு உங்களுக்கு தெரியும் ரிலேட்டிவ் கிரேடிங்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ரிலேட்டிவ் ரேங்கிங்ன்ற மாதிரி தான். ஸோ அங்கே நம்மளுக்கு அப்போ தேவை அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அண்ட் நம்மளோட மார்க் செக்யூர் பண்ணக்கூடிய அந்த சான்சஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொத்த கஷ்டமும் உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். உண்மையும் அதுதான். ஸோ இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற வார்த்தையை இந்த எக்ஸ்பான்ஷனில் ஆட் பண்ணிவிட்டு இதை பியூர் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறதுனால நிறைய பேரோட மென்டல் ஸ்டேட் அஃபெக்ட் ஆகுதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஒய் பிகாஸ் இந்த 20 லட்சம் பேரில் அப்ராக்சிமேட்லி 1,30,000 பேர் போனால் எவ்வளோ? ஸோ 2 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 18 லட்சம் பேர் அந்த ஆஸ்பிரன்ஸ் அப்பியர் ஆகிறவங்க அவங்களோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும்? ஹவு வுட் தே ஹேண்டில் தேர் ப்ரெஷர்? ஸோ இந்த மாதிரியான ட்ராபேக்ஸ் நிறையவே வந்து இருக்குது. அண்ட் இதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றத நம்ம ப்ராப்பராக வந்து டிசைட் பண்ண முடியாது. வை பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் பேராமீட்டர்ஸ். அண்ட் இதில் நீங்கள் ஈக்குவலாக காம்பீட் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேரோட இன்புட்ஸ் தர மாதிரி ஒரு நேஷனில் ஃபுல்லாகவே வந்து ஒரு காமன் சிலபஸ் இருக்கணும். ஸோ தட் எவ்ரி இண்டிவிஜுவல் கேன் அட்டைன் தேர் ஈக்குவல் ப்ரையாரிட்டி ஆஃப் ஹேவிங் their syllabus and having their portions too. அண்ட் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு இது ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து கொண்டு வரும் வித்தவுட் எனி பயாஸ். ஸோ சிபிஎஸ்சி போர்டில் படித்தா இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும், ஸ்டேட் போர்டில் அதுவும் பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் போர்டில் இருக்கிற சிலபஸை படித்தா நம்மளால் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு கம்பேரிசன் எந்த ஒரு பயாஸுமே வந்து இல்லாமல் காமனாக இருக்கணும்னா
ஒரு நேஷன் ஃபுல்லாக ஒரு சிலபஸ் இருக்கணும். அண்ட் இந்த ஸ்கீமை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் ஸ்டேட்லாம் வந்து பார்க்க இது இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, இது அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போராட்டமும் ஏகப்பட்ட அப்போசிஷன்ஸும் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா இது தனிநபர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கிடையாது. ஆஸ் அ ஹோல் ஆஃப் நேஷன் அண்ட் ஆஸ் அ ஹோல் ஆஃப் அ சொசைட்டி எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு கொண்டு வர்றது தான் இதுக்கான ஒரு சொல்யூஷனாக வந்து இருக்கும். அண்ட் இதை பற்றி நான் அனலைஸ் பண்ணிவிட்டு சரி இப்போ நிறைய பேர் வந்து நிறைய அக்யூசியேஷன்ஸ் வைக்கிறாங்க. லைக் சில ஸ்டூடெண்ட்ஸ்னால அவங்க சப்போஸ் இந்த க்ரீமி லேயராக அவங்களால எந்த கோச்சிங் இன்ஸ்டியூஷனாலும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கிறதுனால அவங்க கோச்சிங் சென்டர்ஸ் போயிட்டு நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜூனியர்ஸ் கிட்ட நான் பேசினேன். அவங்க எந்தெந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் படித்தாங்க அண்ட் அவங்க எவ்வளோ எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறப்ப தே ஹேட் சோர்ஸ். ஸோ அது மூலிமா அவங்க வந்து கோச்சிங் சென்டர்ஸில் ஜாயின் பண்ணி படித்தாங்க அண்ட் ஒரு நல்ல மார்க் டீசென்ட் மார்க் தான் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேஸ். அண்ட் அடுத்த செகண்ட் கேஸில் இன்னொரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இல்லாத பட்சத்தில் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுக்கு போதுமான கைடன்ஸ் இல்லை, போதுமான ரிசோர்ஸஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தே செக்யூர்ட் கம்பேரிட்டிவ்லி லோ. ஒருத்தர்கிட்ட வந்து தே ஆர் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் அண்ட் தே ஆர் ஃபினான்ஷியலி அஃபோர்டபுள் டு வெல்வர்ஸ் ஷைனி லியூரி கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ அங்கே போய்ட்டு அவங்களால நல்ல மார்க்ஸ் வந்து செக்யூர் பண்ணிக்க முடியும். அந்த இன்னொரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ கான்ட் அஃபோர்ட் தோஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் பட் அவரோட ஓன் ப்ரிப்பரேஷன்ஸில் லேக் ஆஃப் கைடன்ஸ்னு நம்மளால் சொல்ல முடியாது. லைக் அந்த அவேர்னஸ் அண்ட் அந்த டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாததுனாலையா என்னமான்னு தெரியல. ஸோ அவங்க வந்து தே கம்பேரிட்டிவ்லி ஸ்கோர்ட் லோ மார்க்ஸ் இன் their NEET அண்ட் லைக் லோ மார்க்ஸ் இன் த சென்ஸ் கிளியர்லாம் பண்ணிட்டாங்க பேப்பரை, பட் தே கான்ட் கெட் அ சீட் அவுட் ஆஃப் த மார்க் தே ஹாவ் செக்யூர்டு. அண்ட் இதுக்கான அவுட்கம் அண்ட் அவுட்லைன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேரான சிஸ்டம். ஸோ இந்த ஃபேரான சிஸ்டமில் எந்த ஒரு பயாஸுமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஈக்குவலான ரிசோர்ஸஸ் கொடுத்து அண்ட் அந்த ரிசோர்ஸஸ் மூலயமா அவங்க என்ன ட்ரெயின் ஆகுறாங்க அண்ட் அவங்க என்ன டெவலப் பண்ணிக்கிறாங்கன்றத ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டாவோ இல்லை நீங்கள் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ வச்சிங்கன்னா கூட தே கேன் ஈக்குவலி பெர்ஃபார்ம். அண்ட் அதை விட்டுட்டு சிலர்னால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத சில கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து அவுட் சைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சினாரியோ கிரியேட் ஆனது இந்த சொசைட்டினால தான். அண்ட் இந்த சொசைட்டி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்துலையும் நிறைய பண்ணியிருக்கு அண்ட் அப்போஸ் பண்ணுற பர்சன்ஸும் வந்து நிறைய இருக்காங்க. அண்ட் அட் லாஸ்ட் இந்த சொசைட்டியில் நீங்கள் பார்க்க போனால் பாதி பேர் இப்படி இருந்தால் பாதி பேர் அப்படி இருப்பாங்க. அண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு நம்மளோட லைஃப்பை சிக்கி சின்ன பின்னமாக்கிறத விட we have to take a stand and think what suits us well. அண்ட் நம்ம எந்த ஒரு விஷயத்தை எப்படி எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதை உன்னிப்பாக பார்த்து பகுத்தறியக்கூடிய ஒரு திறன் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இங்கே எல்லாமே வந்து மாறும். அண்ட் இந்த நடந்த ப்ரொட்டஸ்ட்டில் நிறைய பேர் மேலே நிறைய அக்யூசியேஷன்ஸ் இருக்குது. லைக் பேசிக்காக ஒரு ஹியூமன் மேலே இருக்கக்கூடிய கர்ட்டசி இல்லாமல் டியர் கேஸஸ், அதுவும் எக்ஸ்பைரியான டியர் கேஸஸ்லாம் வந்து போட்டு இந்த ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட்டில் வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் ஆகிருக்கு. அண்ட் விமென் செக்யூரிட்டி பற்றி பேசக்கூடிய இந்த நேஷனில் அங்கே விமனை போட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய இன்சிடென்ட்ஸ் அண்ட் நிறைய கிளிப்ஸுமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் பார்க்கும் போது தான் நம்மளுக்கு புரிஞ்சு அண்ட் நான் பேசிக்கலி இந்த ரிசர்ச் அண்ட் இந்த இன்புட்ஸை கேதர் பண்ணதுக்கான காரணமும் கூட இவ்வளோ நடக்கிறப்ப நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசலைன்னா நம்ம கிரியேட்டரை வந்து என்ன யூஸ் அப்படின்றத என் மனசில் ஃபஸ்ட்டு தோணுச்சு. அண்ட் இஃப் திஸ் வீடியோ குட் ரீச் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸை போய்ட்டு ரீச் பண்ணுதுன்னா அட்லீஸ்ட் 500 ஆர் ஈவன் 10 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அட்லீஸ்ட் சேஞ்ச் தேர் மைண்டில். அண்ட் இங்கே உங்கள் சொசைட்டியில் என்னென்னமோ நடக்கும். ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம், அப்படின்னா ஒரு பயாஸ்டு சிஸ்டமாக கூட இருக்கலாம். அண்ட் அட் லாஸ்ட் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் விஷயமா இருந்தாலும் உங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் உங்களோட ஃப்யூச்சரை அஃபெக்ட் பண்ணிடாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலோட கடமை. ஸோ இட்ஸ் ஃபைன். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரீநீட் அப்படின்ற ஒரு சேஞ்சஸ் வரப்போ யாராலையும் வந்து தாங்கிக்க முடியாது. பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ரைட் டு சூஸ் எ ராங் டெசிஷன் அட் த கிரிட்டிக்கல் அண்ட் ப்ரெஷர் கண்டிஷனில். ஸோ எப்பயுமே தப்பான முடிவு எடுக்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சொல்யூஷன் ஆகாது. வி ஹாவ் டைம் அண்ட் உங்களோட ப்ரெசன்ஸ் இந்த உலகத்தில் இருந்தால் அண்ட் உங்ககிட்ட எத்தனையோ வயசு இருக்குது, இன்னும் தேர் ஆர் couple of இல்லை plenty of years, decades you have to change your life. அண்ட் நீங்கள் நினச்சா எதுனாலும் எப்படினாலும் மாற்ற முடியும். ஸோ இந்த ஒரு சிங்கிள் எக்ஸாம் பேப்பர் தான் உங்களோட லைஃப்பை மாற்றுமான்னு கேட்டிங்கன்னா ட்ரூ தான், பட் அட் நாட் ஆல் கேசஸ். ஸோ சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், சிலருக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகலைனாலும்
அவங்களோட லைஃப்பில் இந்த பேப்பரை விட்டாலும் பேப்பரே இல்லாத ஒரு உலகத்தில் அவங்க கிங்காக இருக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிங்கிள் மார்க், ஒரு சிங்கிள் பேப்பர்னால கிடைக்கக்கூடிய மார்க் உங்களோட லைஃப்பை டிஃபைன் பண்ணாது. யூ ஹாவ் பிளென்டி ஆஃப் திங்ஸ். நீங்கள் இந்த நீட் பேப்பரை கிளியர் பண்ணி நீங்கள் MBBS சீட் அக்யூர் பண்ணால் தான் உங்களுக்கு சொசைட்டியில் மரியாதை கிடைக்குமா, சொசைட்டியில் உங்களுக்கு பேர் கிடைக்குமா, யூ கேன் ஏர்ன் வெல் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கே தெரியும், அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு நீட்டில் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங்னா யூ கேன் டேம் டூ த திங். அண்ட் இல்லை நான் நீட் எழுதி நான் MBBS ஆகி டாக்டர் போயிட்டு நான் வந்து இவ்வளோ லேக்ஸில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் இருந்துச்சுன்னா, ஆப்வியஸ்லி நீங்கள் நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு போனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்கம் கிடைக்கும்ன்றது கூட. ஸோ த திங் இஸ் காம்ப்ளெக்ஸ். அண்ட் நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இன்புட் என்னென்னா, இந்த காம்ப்ளெக்ஸான விஷயத்த சிம்பிளாக மாற்றிக்கோங்க. உங்கள் லைஃப்க்கு எது ஷூட் ஆகுன்றதை பார்த்து டிசைட் பண்ணி தெளிவான ஒரு முடிவு எடுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பிளேமிங் ஆல் த சிஸ்டம்ஸ், நம்மளோட மைண்ட் செட் லெவல்லையும் நம்ம அடுத்த ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கிளியராக வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறத தடுக்கலாம். அண்ட் என்னதான் ப்ரொட்டஸ்ட்ன்ற மாதிரிலாம் நடந்தாலும் இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இந்த 12 பேரோ 21 பேரோ வந்து அந்த நியூஸில் சொன்ன மாதிரி அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு நம்மளோட மைண்ட் செட் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ பி மெச்சூர் வாட் யூ திங்க், பி மெச்சூர் இன் வாட் யூ டூ இன் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த லெவலுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்றதும், உங்கள் வாழ்க்கையில் எதை நினச்சி கவலைப்படணும் எதை நினச்சி கவலைப்படக்கூடாது அப்படின்றதும். ஸோ we can hope for the best outcome and best changes. ஸோ நிறைய சேஞ்சஸ் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது.